இது வந்து பார்த்தீங்கன்னா டெல் லேட்டிடியூட் E7450 லேப்டாப். இந்த லேப்டாப்பில் டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் ப்ராப்ளம் இருக்குது. லேப்டாப் ஆன் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் குட்டி குட்டி லைன்ஸாக காமிக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸாக காமிக்குது. இதுவே லேப்டாப் நல்லா ஆன் ஆகி உள்ளே வந்ததுக்கப்புறமா நமக்கு இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாகுது. டிஸ்பிளே ஃபுல்லாகவும் காமிக்குது. இந்த மாதிரி லைன் ப்ராப்ளம் வந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா, லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேமை வந்து எடுத்துகிட்டு ஒரு எரேசர் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணி லேப்டாப்பை ஆன் பண்ணேன். சரியாயிரும் நினச்சேன். பட் ஆனால் சரியாகலை. எனக்கு லைன் வந்துருச்சு. அடுத்ததான் என்ன பண்ணேன்னா, வேறு ஒரு லேப்டாப்பில் இருக்கிற ரேமை கழட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த லேப்டாப்பில் இன்செர்ட் பண்ணி லேப்டாப்பை ஆன் பண்ணேன். எனக்கு அப்போவும் சேம் லைன் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. என்னடா அது, ரேமை க்ளீன் பண்ணியாச்சு, ரேமை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, திரும்ப ஒரு லைன் ப்ராப்ளம் வருது, என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, லேப்டாப்போட டிஸ்பிளேவை கழட்டிட்டு லேப்டாப்போட டிஸ்பிளேவை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. 30 பின் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த கனெக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐபி வந்து கொஞ்சமாக அடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப இன்செர்ட் பண்ணிவிட்டு லேப்டாப் ஆன் பண்ணுறேன். எனக்கு சேம் ப்ராப்ளம் தான், லைன் வந்துச்சு. என்னடா அது, லேப்டாப்போட டிஸ்பிளே கனெக்டரையும் க்ளீன் பண்ணியும் நமக்கு டிஸ்பிளே லைன் வருது, என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் அதே 30 பின் டிஸ்பிளே கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லேப்டாப்லேருந்து கழட்டி இந்த லேப்டாப்பில் இன்செர்ட் பண்ணி லேப்டாப் ஆன் பண்ணேன். எனக்கு அப்போவும் சேம் லைன் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. என்னடா இது, ரேமையும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, டிஸ்பிளே கனெக்டர் கேபிளையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணியாச்சு, ஆனாலும் இந்த பிரச்சனை வருதே, ஒருவேளை டிஸ்பிளே தான் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு லேப்டாப்பில் இருக்கிற டிஸ்பிளேவை கழட்டி இந்த லேப்டாப்பில் இன்செர்ட் பண்ணிவிட்டு லேப்டாப் ஆன் பண்ணுறேன். எனக்கு பக்காவாக டிஸ்பிளே வருது. லைன் வந்து எந்த இடத்துலையுமே வரல, பக்காவாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு டிஸ்பிளேவை ஆர்டர் பண்ணி கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துட்டோம். உங்கள் லேப்டாப்பில் இந்த மாதிரி லைன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரேமை க்ளீன் பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். அப்போது ஒர்க் ஆகலாம், ரேமை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவோட கனெக்டர் கேபிளை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. ஒர்க் ஆகலைன்னா டிஸ்பிளே கனெக்டர் கேபிளையே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் லைன் வருது, ஒர்க் ஆகலை அப்படின்னா வேற ஒரு டிஸ்பிளேவை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆர்டர் பண்ணி போட்டுக்கணும்.